கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3/1/2026 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் 11வது வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட சில நிமிடங்கள் பேசுவாராக. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய பார்வையிலே நீதியான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருள் என்பது இல்லை. இருளான வாழ்க்கையின் அனுபவங்கள் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை உண்டாக்கினார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பகல் இரவு என்று உண்டாக்கினார். ஆனால் இந்த வெளிச்சம், நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற வெளிச்சம் என்பது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற மகிமையாக இருக்கிறது. அநேகருக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. அநேகருக்கு முன்பதாக உயர்த்தப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. அவர்கள் நடுப்பகல் வரைக்கும் இருக்கிறதான ஒரு சூரிய பிரகாசத்தை போல அவருடைய வாழ்க்கை பிரகாசமுள்ளதாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழியில் நடந்து அவருடைய பாதையில் முன்னேறி சென்று நீதியான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து இருக்கிற நாட்களையும் ஆசீர்வதித்து நமக்கென்று வைத்திருக்கிற வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசிக்கவும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த புதிய நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ஜெபங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் உதிக்கட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அவளுக்கு வெளிப்படட்டும். வேதம் சொல்கிறது, ஏசாயில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் ஜனங்களையும் காரிருள் தேசத்தையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்ற வார்த்தைகளின்படி கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெளிச்சமும் தொடர்ந்து நீதிமான்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, மற்றவர்கள் அதை காணும்படியாய் அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது. பூமிக்கு ஒளியாய் கர்த்தர் எங்களையும் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உப்பாக வெளிச்சமாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் அப்படி வாழ கிருபை பாராட்டும். மகிழ்ச்சி தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.